வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம பத்தி பேச போறோம்னா மார்க்கெட் பாத்தீங்கன்னா பிளட்டா வந்து மாறிட்டு இருக்கு. சோ இது காரணம் என்ன, அடுத்த மூவ் எப்படி இருக்க போகுது கூட பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த சில ப்ளூஸ் பத்தி பேசலாம். சோ இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்து மேக்டெக் தமிழ் நோராம கிளிக் பெல் பட்டன் டேக் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட் பத்தி பேசணும். ஸோ மார்க்கெட் ப்ளீட் ஆகிட்டு இருக்கு, ரெட்ல வந்திருக்கு. ஸோ காரணம் என்ன ப்ரோ அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, காரணம் பார்க்கறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டை வந்து சார்ட்ல பார்க்கலாம். ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா இப்போ 4 ஹவர்ல பார்க்கும்போது நான் அரௌண்ட் $42,600 கிட்ட நான் இருக்கு. ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா 40,300 கிட்ட வந்து போயிருக்கு. நீங்க பார்க்கலாம், அந்த விக் வந்து வச்சிருக்கு இல்லையா. ஸோ 40,333. ஸோ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த விக் ப்ரீவியஸான விக் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் அந்த ட்ரெண்ட் லைன் அந்த கிரீன் லைன் வந்து வரைஞ்சிருக்கேன். நீங்க வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்துருக்கலாம். ஸோ அந்த லைன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சப்போர்ட்டை வந்து ஹேக் பண்ணிட்டு இருக்கு அரௌண்ட் $40,350. ஓகேங்களா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செமையான ரிவர்ஸ் வந்து காட்டியிருக்கு பிட்காயின். ஸோ அப்படின்னு 4 ஹவர்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அசெண்டிங் ட்ரையாங்கிள் ஒரு ட்ரெண்ட் லைன் லோவர் ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணி கேண்டல் வந்து க்ளோஸ் வச்சாக்கா அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டம்ப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அரௌண்ட் $41,150 கிட்ட பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து ஒரு கேண்டல் வந்து க்ளோஸ் வச்சாவே அது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு நல்லது கிடையாது. ஸோ அப்படின்னு அதுக்குன்னா மேலே வந்து போயிட்டு இந்த மாதிரி 42,500க்குனா மேலே வந்து கேண்டல் வந்து க்ளோஸ் வச்சுட்டாவே அது வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து மேலே போக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிமிலரான பேட்டர்ன். ஸோ லாஸ்ட் டைம் ப்ரீவியஸாக வந்து நடந்திருக்கு ஒரு பேட்டர்ன். ஸோ செம்மையாக வந்து டம்ப் ஆகும் பார்த்தீங்கன்னா, அப்புறமா கொஞ்சம் வந்து மேலே போகும். அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷார்ட்ஸ் வந்து போடுவாங்க பார்த்தீங்கன்னா, ஓகே டம்ப் ஆக போகுது, இன்னும் டம்ப் ஆக போகுதுட்டு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரிவர்சல் வந்து பிட்காயின் வந்து மாறிடும். ஸோ எங்கே வந்து டம்ப் ஆச்சோ அதுக்குன்னா மேலேயே வந்து தூக்கின்னு போயிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ப்ரீவியஸாக வந்து நடந்திருக்கு, நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து அரௌண்ட் 35,000 வந்து வந்தது. ஓகேங்களா. ஸோ அந்த பைனான்ஸோட ஃபண்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்களா. ஸோ சிசி பைனான்ஸ் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் ஆயிட்டாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா சில அலிகேஷன்ஸ் வந்து போனது இல்லைங்களா. ஸோ புது சிஓ எல்லாம் வந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து எவ்வளோ போனது, கிட்டத்தட்ட 38,000 வந்து 35,000 அந்த ஒரு வேல்யூ வந்து போச்சு. அப்புறமே என்ன ஆச்சு, எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே ஷார்ட் போட்டாங்க. ஓகே பைனான்ஸ் முடிஞ்சிச்சு, கதை முடிஞ்சிச்சு, எல்லாம் போயிடுச்சு, 30,000 வந்து வந்துடும், 25,000 வந்துடும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் மாற்றி எங்கே வந்து டம்ப் ஆச்சோ, அதாவது எங்கே வந்து டம்ப் ஆச்சோ அதுக்குன்னா மேலே தூக்கின்னு போயிட்டு 40,000 தான் மேலே வந்து போயிடுச்சு இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து நடக்கும், திரும்பியும் அப்படிதான் வந்து மோஸ்ட்டாக நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி பேசலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேண்டல் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா அது கீழே ஆகலைன்னா பிரச்சனை கிடையாது. கேண்டல் க்ளோஸ் கீழே ஆனால் தான் திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 38,000 36,000 35,000 கூட எதிர்பார்க்கலாம். பட் ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது ஆர்எஸ்ஐ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கூல் டவுன் ஆயிடுச்சு, கீழே வந்து நல்லா வந்து போயிடுச்சு ஆர்எஸ்ஐ. அப்புறமா 50 எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. அதை பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக் டவுன் பண்ணி 200 EMA, அதாவது அந்த பர்பிள் லைன் கிட்ட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் வீக் வச்சு மேலே வந்து தூக்கிட்டாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்டி வந்து பார்க்கும்போது மேக்டி பார்த்தீங்கன்னா ஒரு டெத் கிராஸ் ஆகியிருக்கு. பட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த நியூஸ் அது பார்த்தீங்கன்னா டிஏஓ இல்லை இந்த டம்ப்னால தான் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய டெத் கிராஸ் ஆகியிருக்கு. அப்புறமா ஸ்டொக்காஸ்டிக் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா ஓவர் சோல்டுக்கு வந்து இப்போ போயிடுச்சு. ஓவர் பாட்டில் இருந்த ஸ்டொக்காஸ்டிக் ஆர்எஸ்ஐ அப்படியே ஓவர் சோல்டுக்கு வந்து போயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிட்காயின் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் சொல்லிட்டேன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $43,200 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 44,000 மேலே வந்து பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அப்படின்னு இங்கேருந்து ரிவர்ஸ் எல்லாம் ஆயிடுச்சுன்னா பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக 45,700 வந்து போக வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டேல பார்க்கலாம். ஸோ ஒன் டேல பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கேண்டலாக க்ளோஸ் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ரெட் கேண்டலாக வந்து தெரிய வருது. ஸோ விச் இஸ் அட் தட் 50 EMA பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. 20 EMA பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. அதை பார்த்தீங்கன்னா உடைச்சிட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா ரீக்ளைம் பண்ணிச்சு. அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் மேலேயே இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெரிய டம்ப்னால 50 எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் எவ்வளோ லைனை பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து மேலே வந்து போயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அந்த பென்னட்டை கூட பார்த்தீங்கன்னா அந்த புலிஷ் பென்னட் இருந்தது இல்லையா. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணிச்சு, ரீடெஸ்ட்க்கும் வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்குன்னா கீழே வந்து போயிடுச்சு, விக்கு மட்டும் இருந்துச்சு அந்த பென்னட்டுக்கு கீழே. இப்போ பார்த்தீங்கன்னா பாடி வந்து மேலே வந்து இருக்கு. ஸோ பாடி வந்து கீழே க்ளோஸ் ஆச்சுனா தான் ஓகே பென்னட் வந்து இன்வாலிடேட்னு சொல்லலாம். டபுள் பாட்டம் வந்து அதோட டபுள் டாப் வந்து ஃபார்ம் ஆயிடும். பட் அப்படி இல்லைனாக்கா திரும்பி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேக் அவுட்டு அப்படியே வந்து மேலே வந்து போயிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா இதில் ஆர்எஸ்ஐ கண்டிப்பாக வந்து கூல் ஆஃப் ஆகிட்டு இருக்கு. இதில் கூட பார்த்தீங்கன்னா கூல் ஆஃப் ஆகிட்டு இருக்கு. ஸோ பேரிஷ் எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்றே நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா டோட்டா கொஞ்சம் பிளே அவுட் ஆயிடுச்சுன்னு சொன்னோம். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் இந்த டிஏ வந்து நான் சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ சில வேற விஷயங்கள் கூட இருக்கு, அதை பற்றி வரலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்டி பார்க்கும்போது மேக்டி பார்த்தீங்கன்னா
இந்த வேர்ஜ் ஆஃப் கோல்டன் கிராஸ் இருந்தது, அப்படியே பார்த்தீங்கன்னா டிவியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சோல்ல பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் ஆக ஸ்டார்ட் பண்ணுச்சு. பட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது வந்து கீழே வந்து பெண்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து பிட்காயின் டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பம்ப் கொடுத்துருக்கு. டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா 53% ஓடிச்சு, அந்த டெய்லி ட்ரெண்ட் லைனை ஓடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆச்சு இல்லையா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் வந்து பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா விக்கு மட்டும் தெரிய வருது. ஸோ டாமினன்ஸ் இப்படியே டப்படப்பான வந்து கீழே உள்ள ஆரம்பிச்சு பிட்காயின் வந்து ஸ்டேபிளோ இல்லை இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சிச்சுனாவே போதும். ஆல் டைம் பார்த்தீங்கன்னா எங்க வந்து டம்ப் ஆச்சோ அதுக்கு எங்க வந்து டம்ப் ஆச்சோ அந்த வேலைக்கு மேலே வந்து போயிடும். ஓகேங்களா. ஸோ அது பாத்துங்க. பட் எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். ஸோ எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட சிக்னல் ஃபேமிலி இருக்கு, அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஸ்கேல்பிங் ப்ராஃபிட்ஸோட சிக்னல்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்பேன். ஸோ அதை ஜாயின் பண்ணி விரும்பி நீங்க வந்து சின்ன ப்ராஃபிட் பார்க்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்பேன், அந்த ஃபில் பண்ணிட்டு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் $25 per month. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டம்ப் எதுக்காக போறோம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல கேட்டிருந்தோம் இல்லையா, பேசினோம். அதாவது ஆரம்பிச்சு சொன்னா பாத்தீங்களா காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த காரணம் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட்ல இருக்கு. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு, விச் இஸ் கிரிப்டோ நியூஸ் பேஸ் பண்ணி அனாலிசிஸ் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் சொல்லியிருக்காங்கன்னா இப்படி இந்த எல்லா இடிஎஃப்மே பார்த்தீங்கன்னா SEC வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இந்த ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ள அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எதிர்பார்த்து தான் இல்லைங்களா. ஸோ ரிஜெக்ட் அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா அது நடக்காது, பட் டிலே. ஏன்னு கேட்டீங்கன்னா ரிஜெக்ட் ஆனாக்கா திரும்பி எல்லா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா எப்படி கிரே ஸ்கேல் வந்து கேஸா போட்டாங்களோ அந்த மாதிரி போட்டுடுவாங்க. ETF நீங்க எப்படி வந்து ரிஜெக்ட் பண்ணலாம். ஸ்பாட் ETF ஃபியூச்சர் ETF பார்த்தீங்கன்னா கோர்ட்டோட கண்ணுக்கு ஒன்று தான் இல்லைங்களா. ஸோ ஒன்று நீங்க ஸ்பாட் அப்ரூவ், அதாவது ஃபியூச்சர்ஸ் அப்ரூவ் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி, ஸ்பாட் கண்டிப்பா வந்து அப்ரூவ் தான் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ பட் அந்த அப்ரூவலுக்காக எல்லாருமே காத்துட்டு இருக்குது. ஸோ அவங்களோட வேலை பார்த்தீங்கன்னா ஒன்று அப்ரூவ் பண்ணலாம் இல்லை டிலே பண்ணலாம். அந்த ரிஜெக்ட் வார்த்தை வந்து மோஸ்டா வந்திருக்க கூடாது, அது வந்து பண்ணிட்டாங்க. பட் டிலே பண்ணிட்டு இந்த அதாவது ஜனவரி டிலே பண்ணிட்டு எல்லா இடிஎஃப்மே பார்த்தீங்கன்னா மார்ச், அதாவது Q2ல பார்த்தீங்கன்னா ஜனவரி மார்ச் பார்த்தீங்கன்னா மார்ச்சோ ஏப்ரல்ல பார்த்தீங்கன்னா Q2. ஓகேங்களா. ஸோ Q2ல பார்த்தீங்கன்னா அந்த இடிஎஃப்ஸ் எல்லாம் அப்ரூவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து மேட்ரிக்ஸ்னு ஒரு கம்பெனி வந்து ரிப்போர்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து எதிர்பார்த்தோம் இப்படி வந்து பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா 45,000 மேலே வந்து டிசம்பருக்குள்ள அச்சிடும், அப்புறமா ஜனவரி எண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா $50,000 வந்து அச்சிடும்ட்டு. ஸோ இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா $50,000 வந்து அடிக்கல. ஸோ மோஸ்ட் அது வந்து அடிக்க வாய்ப்பு இருக்கு. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா டம்ப் எங்கேருந்து ஆச்சோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து தூக்கிடலான்ட்டு. ஸோ அந்த 50,000 டார்கெட்டை கூட பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணலாம். ஓகேங்களா. அப்படின்னு ரிவர்சல் வந்து ஸ்டார்ட் ஆகலைன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து போக வாய்ப்பு இருக்குது. அது வந்து நம்ம வந்து ஃபர்தராக இவாலுவேட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ETF ரிஜெக்ட் பண்ணுவாங்க அவங்க போட்டிருக்காங்க, பட் இட்ஸ் ஆக்சுவலி டிலே. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அந்த 50,000 வந்து வரும் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஜனவரி எண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா 50,000 வரும்ட்டு. ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கேரி ஜென்ஸ்லர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே அது கிரிப்டோவோட இண்டஸ்ட்ரிக்கே பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்டாக இருக்காரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்ட், அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாரு. ஸோ அப்ரூவலுக்கு அவ்வளோ சீக்கிரமாக பண்ண மாட்டாருன்னு வந்து பெரிய ஒரு ரிப்போர்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு 4 வார்த்தைகள் இப்படி ETF எல்லாமே பார்த்தீங்கன்னா SEC வந்து ரிஜெக்ட் பண்ணிடும் அப்படின்னு வந்து போட்டதால டோட்டல் மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா டமாருன்னு வந்து வந்துச்சு. ஸோ இது ஒரு காரணம். முக்கியமான காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் லிக்விடேஷன்ஸ் சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைலி ஓவர் ஸ்பாட் அதாவது ஓவர் பாட் பாசிட்டிவ். ஸோ அதெல்லாம் ஃப்ளஷ் பண்ணும் இல்லைங்களா. ஸோ எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் சும்மா நீங்க வந்து ப்ராஃபிட் பார்த்துட்டே போங்க, லாங் போட்டுட்டே போங்கன்னு விட மாட்டாங்க. ஸோ எல்லாருமே லாங் வந்து யார் போடுறாங்க ரீட்டைலர்ஸ்னா அவங்கள கண்டிப்பா வந்து அடிப்பானுங்க. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சஸோட லிக்விடேஷன் கேம் தான் இது. ஸோ கிட்டத்தட்ட லாஸ்ட் 4 ஹவர்ல பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்த உடனே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $460 million ஆஃப் லிக்விடேஷன்ஸ் வந்து ஆகியிருக்கு. ஸோ 460 கிட்ட $460 to $500 worth ஆஃப் லிக்விடேஷன்ஸ் ஆகியிருக்கு. ஸோ பெரிய ஒரு லிக்விடேஷன் ஆகியிருக்குன்னு சொல்லலாம், முக்கியமாக லாங்ஸில். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளஷ் வந்து தேவை இருந்தது. நான் நிறைய வீடியோஸும் சொல்லியிருக்கேன். பட் இந்த அளவுக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்து வருமா அது வந்து தெரில எனக்கு கண்டிப்பாக. பட் அது வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன்ஸ் ஆகிறதால ஃபண்டிங் ரேசிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூல் ஆஃப் ஆகிருக்கு, பைனான்ஸ் நியூட்ரல் ஆகிருக்கு. அப்புறமா சில எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக மாறி இருக்கு. ஸோ தேர் இஸ் ஃபியர் இந்த மார்க்கெட். அப்புறமா கொஞ்சம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பயம் வந்து அது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு, விச் இஸ் அகெயின் குட் ஃபார் த மார்க்கெட் மேலே போகுது. ஓகேங்களா. மோஸ்ட்டாக என்ன பொறுத்த வரைக்கும் இந்த லிக்விடேஷன் கேம்ஸ்னா ஒன் ஆஃப் த ரீசன் சொல்லலாம். நியூஸ் கூட காரணம். ஓகேங்களா. நியூஸ் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நியூஸ் கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா காரணம். அதுலேயே இந்த லிக்விடேஷன்ஸ் வந்து ஆக்கியிருக்காங்க. அப்புறமா ஒருவேளை இந்த மேட்ரிக்ஸ்க்கோ இல்லை பிளாக் ராக்கோ ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குமோ. ஏன்னு கேட்டிங்கன்னா
நேற்று நம்ம வந்து வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தேன், இந்த பிட்காயின் அதாவது பிளாக் ராக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 10 மில்லியன் டாலர்ஸ் வர்த் ஆஃப் பிட்காயின் வந்து வாங்க போறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு வாங்குறதுக்காக இவங்க அச்சு விட்டாங்களோ, இது ஒரு கேள்வியா இருக்கு. ஒரு சப்சிடியா இருக்கலாம் இல்லைங்களா மேட்ரிக்ஸ். ஸோ யாருக்கு தெரியும். ஸோ பிளாக் ராக் வந்து ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை பிளாக் ராக் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி இன்வெஸ்டட் இருக்கலாம். பட் பார்க்கலாம் அது வந்து எப்படி வந்து ரிவீல் ஆகுதா, ஏதாவது வந்து வருதா. பட் என்னோட ஒரு பர்ஸ்பெக்டிவ் இது, ஓகேங்களா, ஜஸ்ட் மை பர்ஸ்பெக்டிவ். உங்களோட ஒப்பீனியன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நான் வந்து இப்படி சொல்றேன், இருக்கலாமோ, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயினோட சிஎம்இ கேப் வந்து பார்க்கும்போது இந்த கேப் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, $43,600 to $43,900 அந்த ஒரு கேப் பார்த்தீங்கன்னா பிட்காயின் சிஎம்இ கேப் ஃபில் பண்ணிச்சு. ஸோ சிஎம்இ கேப் ஃபில் பண்ணும் போது என்ன ஆகும்னா சிஎம்இ கேப் வந்து ஃபில் ஆயிடும். பட் பிட்காயின் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் கீழே வந்து வந்துடும் பிரைஸ், ஓகேங்களா. அதனால தான் பார்த்தீங்கன்னா 40,000 40,300 வந்திருக்கு. அப்படின்னு கீழே இருக்கிற கேப் 39,500 to 40,300 கேப் அது வந்து வருது பார்த்தீங்களா. ஸோ அப்படின்னு அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண போயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் பிட்காயின் பார்த்தீங்கன்னா இன்னும் கீழே வந்துடும். அதாவது 38,000 to 36,000 to 35,000 கூட வந்து வரலாம், ஓகேங்களா. ஸோ அதனால பார்க்கலாம் இந்த சிஎம்இ கேப் வந்து ஃபில் ஆக போகுதா, இந்த சிஎம்இ கேப் பெரிய சிஎம்இ கேப் இல்லை இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேலே வந்து ரிகவர் ஆகிடுதான்ட்டு பார்க்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன்ஸ் பார்க்கும்போது நேற்று தான் சொன்னீங்கன்னா 42,000 பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஹை லிக்விடிட்டி இருக்கு. அப்புறமா 46,200 கூட பார்த்தீங்கன்னா ஹை லிக்விடிட்டி இருக்குன்ட்டு. பட் அந்த லிக்விடிட்டி இன்ன வரைக்கும் இருக்கு, நீங்க பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ 3 daysல பார்க்கும்போது 46,200 பார்த்தீங்கன்னா பெரிய பிரைட் எல்லோ லைன் தெரியுது, வேர் தேர் இஸ் ஹை லிக்விடிட்டி. பட் கீழே இருக்க லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிராப் பண்ணிச்சு இல்லையா. அப்புறமா 46,200 இருக்கு. அப்புறம் 24 hours சார்ட்ல பார்க்கும்போது 45,700 அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இந்த ரிவர்சல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாக்கா பிட்காயின் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 45,700 வந்து போகலாம்ட்டு. ஸோ அந்த ஒரு லிக்விடிட்டி ஜோன் கூட பார்த்தீங்கன்னா 45,700 கிட்ட வந்து வருது, ஓகேங்களா. ஸோ அது பார்க்கலாம் கீழே வந்து ஃபர்ஸ்ட் போகுதா இல்லை திரும்பி ரிவர்சல் ஆகுதான்ட்டு. நான் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் எல்லாம் சொல்லிட்டேன். ஸோ அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, ப்ரிப்பேர்டா இருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நார்மல் ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணும்போது we don't have to predict மார்க்கெட் எப்படி போகுதுன்னு வந்து ப்ரெடிக்ட் பண்ண தேவையில்லை. அந்த மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரியாக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் வந்து போட்டுடணும். அப்புறமா எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர்டாக இருக்கணும், ஓகேங்களா. ஸோ எப்போ வந்து எப்படி அடிப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஸ்பாட்டில் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹோல்டு பண்ணுங்க. மேலே போகும்போது செல் பண்ணுங்க, கீழே வரும்போது அப்படியே ஹோல்டு பண்ணி டிசிஏ பண்ணுங்க. அப்படிதான் பண்ண முடியும் இல்லைங்களா. பட் ட்ரேடர்ஸ்னா லாங் ஷார்ட் வந்து போடுவாங்க இல்லையா, மோஸ்ட் ஆஃப் ஃபியூச்சர் ட்ரேடர்ஸ். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு ரியாக்ட் பண்ணணும், ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. ஸோ அதான் நான் வந்து சொல்றேன். ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷனும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜாக்கிரதையா இருங்க. ஸோ இந்த ஒரு டிப்ஸ் மறக்காம லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு அப்பதான் இந்த மாதிரி சொன்னாங்க நம்ம மேக்டெக் தமிழ் ஜாமலாம் விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் பார்க்க நன்றி, வணக்கம்.